வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பேப்பரில் வந்த நியூஸ் பற்றி இப்போது சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கால் பண்ணி கேட்குறாங்க. அது உண்மை கிடையாது, அது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லி சமாளிச்சிட்ருக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருமே ஃபோன் பண்ணி சௌந்தர்யாட்ட அந்த நியூஸ் பற்றி விசாரிக்கிறாரு. இது ஃபேக் நியூஸ் சார், தேவைப்பட்டால் நான் நேரில் வந்து கூட எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இதுக்கிடையில் கண்ணம்மாவோட அப்பா அவரோட மருமகன் கடைக்கு போகிறாரு. எனக்கு எந்த இடத்துலையும் வேலை கிடைக்கல மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வயசாகிடுச்சா, இனிமேல் கத்தி என்னால் பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அன்றைக்கி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க, கடைக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொன்னீங்களே மாப்பிள்ள, அந்த வேலையை எனக்கு கொடுங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாரு. டெய்லி 400 ரூபா கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருந்தீங்களே மாப்பிள்ள, அந்த பணத்தை எனக்கு கொடுங்க, நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஹெல்ப்பர் வேலை மாமா அப்படின்னு சாந்தியோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. பரவாயில்ல மாப்பிள்ள, எனக்கு அந்த வேலையாவது கொடுங்க, என்னால் உழைக்காமல் ஒரு வேலை கூட என்னால் சாப்பிட முடியாது மாப்பிள்ள அப்படின்னு கெஞ்சுறாரு. உங்கள் கையை காலாக நினச்சி உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் மாப்பிள்ள, எனக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க மாப்பிள்ள, வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா, இப்போ உங்களுக்கு அந்த வேலை வேணும் அவ்வளோதானே, நான் தரேன் மாமா அப்படின்னு அவரோட மருமகனுமே சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. செல்வம் சௌந்தர்யாட்ட வந்து சொல்கிறாரு, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்கம்மா, பிரச்சனை பெருசாயிட்டதுனால இப்போ கலெக்டரே நேராக இப்போ இங்கே கிளம்பி வராராம் அப்படின்னு சொல்கிறாரு. கலெக்டர் வந்தால் என்ன பாரதியை உள்ளே விட்டுருவீங்களா அப்படின்னு ஷர்மிளா கேட்டுட்ருக்குறாங்க. வெண்பா அப்பா சௌந்தர்யாட்ட சொல்கிறாரு, முதல்ல பாரதியும் கண்ணமாய் உள்ளே கூப்பிட்டு சௌந்தர்யா, கலெக்டர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கலெக்டர் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, நான் அவங்கள உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. செல்வம் சௌந்தர்யாட்ட சொல்கிறாரு, இதில் நம்மளோட ஸ்கூல் பேரும் அடிப்படுதுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கூலுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. செல்வத்துக்கு இப்போ மறுபடியும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. கலெக்டர் கிளம்பிட்டாராமா, அதான் கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு செல்வம். என்ன பண்ணுறது அப்படின்னு சௌந்தர்யா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வெண்பா சௌந்தர்யாவை கூப்பிட்டுட்டு இப்போ வெளியில் வராங்க. அவங்க 2 பேரையும் நீங்கள் உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப யோசிக்காதீங்கத்த, இதில் உங்களோட கௌரவம் நம்ம ஸ்கூலோட பேர் எல்லாமே அடங்கியிருக்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வத்தை சொல்லி பாரதி கண்ணம்மா 2 பேரையும் அத்தை கூப்பிடுறாங்கன்னு கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி கண்ணம்மா 2 பேரையும் செல்வம் வந்து கூப்பிடுறாரு. அம்மா உங்க 2 பேரையும் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாவே வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கண்ணம்மாவை கூப்பிட்டுட்டு இப்போ போகிறாரு. வெண்பா சௌந்தர்யாட்ட அவங்கள உள்ளே கூப்பிடுங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் சௌந்தர்யாவுக்கு இப்போது பாரதி சவால் விட்டது ஞாபகத்துக்கு வருது. இன்னும் 1 வாரத்தில் உங்கள் கோபம்லாம் போயிட்டு எங்கள் 2 பேரையும் நீங்கள் உள்ளே கூப்பிடுவீங்கம்மா, இது என்னோட சவால்னே எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவளை கூப்பிட்டுட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. 1 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இப்போ ஆரத்தி கரிச்சி எடுத்துகிட்டு வராங்க. வெண்பா கண்ணம்மா 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து நீங்கள் வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. வெண்பா அம்மா மனசில் நினைக்கிறாங்க, வெண்பா ஏன் இப்படி தேவையில்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரதி கண்ணம்மாவோட கையை பிடிச்சி இப்போது வீட்டுக்குள்ளே போகிறாரு. அதை பார்த்த உடனே கோபப்பட்டு சௌந்தர்யா நின்றுட்டுருக்குறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.